வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எஸ்எம் குமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை பெண்மணியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உலக மாஸ்டர் தடகள போட்டியில் சாம்பியன்ஷிப் பெற்ற ஒரு சாதனை பெண்மணி. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 94 வயதை சேர்ந்த ஒரு சாதனை பெண்மணி. அவங்கள பற்றி வீடியோவில் மேற்கொண்டு பார்ப்போம். இது உங்கள் தமிழ் பட்டாம்பூச்சி சேனல். நான் உங்கள் எஸ்எம் குமார். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹரியானாவை சேர்ந்த பகவானி தேவி என்ற 94 வயது சாதனை பெண்மணின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பின்லாந்தில் நடந்துள்ள உலக மாஸ்டர் தடகள சாம்பியன், அதாவது 34 வயதுக்கு மேற்பட்ட தடகள சாம்பியன் போட்டியில் 94 வயதை சேர்ந்த பகவானி தேவி, ஹரியானாவை சேர்ந்தவங்க ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு தங்கம் வென்றிருக்காங்க. அது எவ்வளோ நிமிஷம்னு பார்த்தீங்கன்னா 24.74 வினாடி, 24 நிமிஷம் 74 வினாடியில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை கடந்து தங்கம் வென்றிருக்காங்க. அதுவும் இல்லாமல் குண்டு எறிதல் பிரிவில் வெண்கலப் பதக்கமும் வென்றிருக்காங்க. இவங்க சாதனை பெண்மணி. ஏன்னா பார்த்தீங்கன்னா 94 வயதில் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கடந்துக்கிட்டு இவ்வளோ ஒரு குறுகிய வினாடியில் ஜெயிச்சு தங்கம்ன்றது பெரிய மைல்கல்னு சொல்லலாம். ஏன்னா விளையாட்டுத்துறையில் இளைஞர்கள் செய்ய முடியாத சாதனையை கூட இன்றைக்கி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாகவும் மேற்கொண்டு சேனல் சார்பாகவும் விளையாட்டுத்துறை சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்தியா மூலியமாக சென்று மிகப்பெரிய சாம்பியன் வந்திருக்கு. ஏன்னா இது நான் நியூஸ் படிக்கும்போது நேற்றே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன். கொஞ்சம் நேரம் இது காரணமாக போட முடியலை. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு இது ஆச்சரியம். 94 வயதில் நம்ம தமிழர்கள்னு பார்த்தீங்கன்னா பாட்டி எந்திரிச்சு நடக்க முடியல, அந்த மாதிரி சூழ்நிலைக்கு இருக்காங்க. 94 வயதான ஒரு பகவானி தேவி அவங்க வென்றது மிகப்பெரிய சாதனை நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்டில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மேன்மேலும் வளர உங்களோட உதவி எனக்கு தேவை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. அப்போ தான் மேற்கொண்டு நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் அதை சரி பண்ண முடியும்.